கைது செய்யப்பட்ட ஒரு நபரின் உடல் நலம் மற்றும் அவரோட பாதுகாப்பு என்ன, சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். கைது செய்யப்பட்ட நபரின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட செக்ஷன் 56 BNNS ஆக்ட் 2023 அரஸ்ட் பண்ணப்பட்ட பர்சனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த துன்புறுத்தலும் ஆளாக்க கூடாது, மரியாதையோடையும் மனிதாபிமானத்தோடையும் நடத்தணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அவங்களோட ஹெல்த், அதாவது அவங்களோட ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு நல்லபடியா சிறையில பார்த்துக்கணும். அப்படி இல்லாம கைதியை அடிச்சு டார்ச்சர் பண்றது, அதே நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வேற ஏதாவது அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம இருக்கிறது, அவங்கள பிசிக்கல்லி அடிக்கிறதோ இல்லை மென்டல் டார்ச்சர் பண்றதோ, கைதி இது சம்பந்தப்பட்ட விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை செக்ஷன் 56 BNNS ஆக்ட் படி நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அடிக்கடிக்கு ஒரு நியூஸ் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் போகும்போது கை கால் வழுக்கி விழுந்து கை கால் உடையிறது, இவரு தாண்டி போகும்போது கை கால் உடைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு மாவு கட்டோட நிறைய கைதிகளை பார்க்குறோம். அது எப்படி போலீஸ்க்கு மட்டும் நடக்காம வெறும் கைதிகளுக்கு மட்டும் நடக்குதுன்னு தெரியல. அதே நேரத்தில் இப்போ கைதிகள் தப்பு பண்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு கை கால் பாத்ரூம்ல விழுந்து உடையுதுன்னா சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். தப்பு பண்ணாதவங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கை கால் உடையுதுன்னா அந்த இது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அவங்க தப்பு பண்ணாதவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கைதிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த செக்ஷன், அதாவது செக்ஷன் 56 BNNS ஆக்ட் 2023 சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சட்டத்துக்கு கீழே.